ஹை ஃப்ரெண்ட்ஸ், 1939 ஜெர்மனி இரண்டாம் உலகப் போரை ஆரம்பிச்சு போலண்டின் சில பாகத்தை ஆக்கிரமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியை சேர்ந்த போலீஸ் போலண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களை கூட விட்டு வைக்காம அவங்கள ஜெர்மனியில இருக்கிற கெட் ஹவுஸ்க்கு வலுக்கட்டாயமா கொண்டு வந்தாங்க. கெட் ஹவுஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான சுவர்களுக்கு நடுவில் சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பிரித்து வைக்கிற ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம். போலாண்டில் இருந்த யூதர்களின் சொத்துக்களை ஜெர்மன்ஸுக்கு அப்படி இல்லைனா மற்ற போலாண்ட் மக்களுக்கு வலுக்கட்டாயமாக தந்தாங்க. அப்படி எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் யூதர்கள் நோய், பஞ்சம், பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1940 காலகட்டங்களில் ஜெர்மனி இராணுவம் டென்மார்க், நார்வே, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் மாதிரியான நாடுகளை ஆக்கிரமிச்சு ஹிட்லரின் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாங்க. அப்படி 1941 இந்த எல்லா நாடுகளில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களும் ஜெர்மனியின் கெட் ஹவுஸ்க்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்டாங்க. அதே வருஷத்துல சோவியத் யூனியனை ஜெர்மனி தாக்கியது. அந்த சமயத்துல சோவியத்தை சேர்ந்த 5 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. 1941 இருந்து ஜெர்மனி ஆக்கிரமிச்ச அதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த எல்லா தேசங்களில் வாழ்ந்துட்டு இருந்த ஒவ்வொரு யூதனோட கையில எல்லோ கலர் ஸ்டாரை டேட்டூ மாதிரி போட்டாங்க. ஏன்னா மற்ற பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்கள ரொம்ப ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிக்க. 1942 ஹிட்லர் கிட்ட வேலை செஞ்ச ஒரு டாப் கமாண்டர் ரொம்ப கொடூரமானவன். அவன் தான் யூதர்களை கொத்து கொத்தா அழிக்கிற ஒரு மோசமான திட்டத்தை ஹிட்லர் கிட்ட செய்ய சொல்லியிருக்கான். அதே வருஷத்துல நாசிஸ் போலாண்ட்ல மரண தண்டனையை அறிவிச்சாங்க. அதை தான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்களை ரொம்ப இறுக்கமா இருக்கிற ரயில் பெட்டிகளில் ஏற்றி பல நாட்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம பயணிக்க வச்சாங்க. அப்படி அந்த பயணத்தின் பாதிலேயே நிறைய பேர் இறந்து போனாங்க. இது ஜெர்மனி இராணுவத்துக்கு குறைந்த செலவில் அதிக பிணங்களை உற்பத்தி செய்கிற ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமைஞ்சுது. சில சமயங்களில் நாசிஸ் மொபைல் கேஸ் வேன்ஸை பயன்படுத்தினாங்க. முக்கியமாக ரொம்ப ஆபத்தான கேஸான ஜைக்ளான் பி அப்படிங்கிற ஹைட்ரோஜன் சைனைடை பயன்படுத்தினாங்க. அப்படி இந்த கேஸில் இருக்கிற விஷத்தன்மை வெறும் சில நிமிஷங்களில் நுரையீரல் மற்றும் இதயத்தை செயலிழக்க செய்யும். கர்ப்பிணி பெண்களை, சின்ன பசங்களை, முதியவர்களை, மாற்றுத்திறனாளிகளை இந்த கேஸ் சேம்பர்ஸ்குள்ளே அனுப்பி உடனே சாகடிப்பாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள மட்டும் தொழிலாளர்களாக ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய வைப்பாங்க. வெறும் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் மட்டுமே சுமார் 27 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.